நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த 103வது ஆவிக்குரிய மாநாட்டில் கூட இப்படிப்பட்ட தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லை, சேலம் சபை சார்ந்த என்னோட அன்பு வாழ்த்து கூட நான் சேர்த்து சொல்லுவோம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆவி என்னும் அச்சாரம். வசனம் வாசிப்போம். வசனம் 2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்படியே 21. வாசிங்க. நம்ம காலையிலிருந்து அநேக வேத பாடங்கள் சத்தியங்களை நம்ம கேட்டிருப்போம். இப்ப இரவு வேலை இங்க வந்துருச்சு. எல்லாம் எப்படி இருப்போம்னா கொஞ்சம் சோர்வு உள்ளவர்களா இங்க நம்ம காணப்படுவோம். அது நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு என்ன தந்துக்கிறாருன்னா, நமக்கு பரிசுத்த ஆவிய நமக்கு கடவுள் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் நம்மளை என்ன பண்ணிக்கிற முதலாவது சிறப்படுத்தி இருக்கிறாரு. நம்மள கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மள என்ன பண்ணிக்கிறாரா சிறப்படுத்தி வச்சிருக்காரு. சிறப்படுத்தி அப்புறம் தான் நம்மள என்ன பண்றாருன்னா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காருன்னு நம்ம பாக்குறோம். இது வேணாம், இந்த வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை சிறப்படுத்துவார். அதுக்கு முன்னாடி சாரி, இந்த வசனம் வாசிப்போம். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். முதலாவது நம்மளை சிறப்படுத்தி அபிஷேகம் பண்ணினாரு. இரண்டாவது முத்திரைத்து ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு அங்க தந்திருக்கிறாரு. இது இந்த 2 வசனத்தையும் வைத்து நம்ம 3 விதமா, முதலாவது சிறப்படுத்துதல், ரெண்டாவது முத்திரித்தல், மூணாவது ஆவி என்னும் அச்சாரத்தை அங்க தந்திருக்காரு. அப்படின்னா முதலாவது சிறப்படுத்துதலை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா அங்க பார்த்துட்டே வருவோம். வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதிருக்கிறபடி முடிவு பரியந்தம் அவர் உங்களை சிறப்படுத்துவார். நாம சொல்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே அவர் எப்படின்னா முடிவு பரியந்தம் நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா சிறப்படுத்தி அங்க வச்சிருக்காருன்னு பாக்குறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்துல உலகத்துல இருந்தோம். அங்கிருந்து நம்மள என்ன பண்ணாரா தெரிஞ்சு கொண்டு சிறப்படுத்துறாரு. நம்மள எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு என்னன்னா கிடைக்கல இல்ல, மாறாக நம்மள மட்டும்தான் அவர் என்ன பண்ணாயோ தெரிந்து கொண்டு நம்மள ஒரு சிறப்படுத்தி அங்க வைக்கிறாரு என்று பாக்குறோம். வாசிப்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக. சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கும்படி அவர் நம்மள என்ன பண்ணிக்கிறாருன்னா சிறப்படுத்தி அங்க நம்மள வைத்திருக்கிறாரு. எப்படின்னா உங்கள் இருதயங்களில் அவர் சிறப்படுத்தி வச்சிருக்காரு. வெறுமனையா உங்களை பிடிச்சி வைக்கல, அவர் உங்க இருதயங்கள்ல சிறப்படுத்தி வச்சுக்கிறாரு. மேலோட்டமா இப்ப உலகத்துல எப்படின்னா சிறப்படுத்துதுன்னா என்ன சொல்லுவாங்க, கைதின்னு வச்சுக்கலாமா? தப்பு செஞ்சா என்ன பண்ணுவாங்க, கைதி பண்ணி என்ன பண்ணுவாங்க, சிறைக்குள்ள சிறப்பண்டி வச்சுக்குவாங்க, அதான் அடைச்சி வச்சுக்குவாங்க, சிறப்படுத்துது. தேவன் அப்படி கிடையாது. அவர் உங்க இருதயங்களை என்ன பண்ணுறவரா இருக்கிறாரு, சிறப்படுத்துவரா அங்க இருக்கிறாரு. வாசிப்போம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. தேவனும் என்ன பண்றாருன்னா சிறப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, நீங்களும் என்ன பண்ணோம், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்களை சிறப்படுத்துங்கள். அப்படின்னா தேவன் முதலாவது நம்மளை சிறப்படுத்தினாலும் அவர் கொடுத்துட்ட அந்த வசனத்தை மூலமாக நம்மள என்ன பண்ணோம், நம்மள இருதயங்களை சிறப்படுத்தணும். ஏன் நம்ம இருதயங்களை சிறப்படுத்தணும்? அதான் அவர் சிறப்படுத்திட்டார்ல, நாம எதுக்கு சிறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா, நம்ம கிட்ட என்ன இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு, பாவம். பாவம் இருக்கிறதுனால தான் எதுக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, சத்தியம்.
அப்படின்னு பார்க்கும்போது பாவம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இருதயங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம், சிறப்படுத்தணும். அப்படின்னு நாமளும் சிறப்படுத்தணும். அதுவும் கொஞ்சம் முக்கியமா அங்க இருக்குது. வசனம் வாசிப்போம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். இப்ப இங்க கர்த்தர் அப்படின்னா யார் எடுத்துக்கலாம்? நம்ம கிறிஸ்துவ அங்க எடுத்துக்கலாம். அவரும் உண்மை உள்ளவரா இந்த பூமியில எப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாரு. உங்களை அவரும் சிறப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார். அப்படின்னா தேவனும் சிறப்படுத்தினா நாமளும் இறுதிகளை சிறப்படுத்தணும். இங்க கிறிஸ்துவ வந்து அவரும் சிறப்படுத்துறவரா தான் இங்க நமக்கு காணப்படுகிறாரு. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இங்க இந்த வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, கொஞ்ச காலம் நம்ம என்ன பண்ணா கண்டிப்பா பாடு அனுபவிக்க வேண்டும். பாடு அனுபவித்த பின்னாடி அவர் என்ன பண்றாரோ, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எதுக்காக அப்படி நிலைநிறுத்தணும்? ஏன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் நிலைநிறுத்துறதுக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எதுக்கு அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம தினமும் அது சிந்திக்க வேண்டியதா இருக்கணும். ஏன்னா அந்த அழைப்பு நம்ம ஒருவேளை மறந்துட்டோமா, இங்க நம்மளால என்ன பண்ண முடியாது. அதுக்குள்ள நம்மளால ஸ்திரப்படுத்தி அங்க நிலைத்து இருக்க நம்மளால ஒருபோதும் அங்க முடியாது. இன்னொரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. இந்த வசனம் நம்ம எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம எப்ப வந்தோமோ அப்ப இருந்து என்ன பண்ணி இருக்குன்னா இந்த வசனத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதனால நீங்களும் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். எப்படி படுத்தணும்? வேக வேகமா படுத்தலாமா? அதுக்கு ரொம்ப முக்கியமானது பொறுமை. பொறுமை ஒரு மனிதர்கிட்ட காணப்படுதுன்னா அவன் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா, உங்கள் இருதயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வசனத்தின்படி நீங்க வாழ முடியும். நீங்க பொறுமையை இழந்துட்டீங்களா? சப்போஸ் ஒருத்தர் கோவப்படுத்திட்டே இருப்பாங்க, அவர்கிட்ட என்ன பொறுமை நம்ம காப்போமா? காக்க மாட்டோம். அப்படின்னு ஒரு விட்டு விட்டு போயிடும். அதனால வந்து நம்ம வந்து பொறுமையை நிச்சயமா அங்க காக்கணும். அதனால ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம அங்க பொறுமையா காக்கவர்களா இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது. நம்ம எப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்தது இருந்ததுல இந்த வசனம் கொடுக்கப்பட்ட இந்த நாள்ல இருந்து 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் வருகை எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா எந்த வண்ணமா வருவாரு, எப்படி வருவாருன்னு நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் திருடனை போல வருவார் என்று அங்க நம்ம வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால திருடன் எப்போ வருவானு என்று ஒருவராலும் காண முடியாது. அதனால நம்ம இருதயங்களை சுத்தமாகவும் அது பொறுமையோடு காத்துக்கொள்வது நமக்கு ஏற்றதா இருக்குது. இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:4. கிறிஸ்துவை பற்றி சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. இங்க கிறிஸ்துவுடைய சாட்சியை உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. அப்படின்னா கிறிஸ்துவோடைய சாட்சி நமக்கு முக்கியமா? ஏன்னா கிறிஸ்து பரம ஏறதுக்கு முன்னாடியே ஒரு இது சொல்லிட்டு பாரு, நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்களா அப்படின்னு யாரை பார்த்து கேட்டு போறாரு? சீசர்களை பார்த்து கேட்டு பாரு. அப்போ சீசர்கள், இப்ப நாம யாரு? நாம கூட இப்ப அவருக்கு சீசர்கள். ஆனா அவருடைய சாட்சிகளும் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா ஒரு முக்கியமானது. அவருடைய சாட்சியை நம்ம சொல்லுவவர்களா கூட இருக்கணும். அது மட்டும் இல்ல, அப்போ சில சொல்லிக்கிட்டு மட்டும் தான் இருந்தாங்களா? இல்ல, அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க, வாழ்ந்து சாட்சியை காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணா கிறிஸ்துவோட சாட்சியை வாழ்ந்து அங்க காட்டும் போது நம்ம அவருக்குள்ளாக ஸ்திரப்பட்டு பட்டு இருப்போம் என்று வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. அது வந்து 5ஆம் வசனம் வாசிப்போம் அப்படியே. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால். நீங்க இயேசு கிறிஸ்துக்குள் எல்லாம் உபதேசத்திலும் அறிவினாலும் மற்ற எல்லா சம்பூர்ணத்தினாலும் காக்கப்பட்டு இருக்கிறபடியினால். அப்படின்னா நம்ம எல்லா உபதேசத்திலும் அறிவினாலும் வளர்ந்து இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த சம்பூரணமா காக்கப்பட்டு இருப்போம். இல்லைன்னா நம்மளால அங்க காக்கப்பட்ட இருக்க முடியாதுன்னு பாக்குறோம். 5ஆவது வசனம் வாசிப்போம். அடுத்த அவர் வசனம். மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க பவுல் கூட என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் மூலமா உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை
சோத்தரிக்கிறேன். அவர் கூட நமக்காக என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு சோத்திரத்தை எடுத்து ஏறெடுத்துட்டு அங்க போயிட்டாரு. அதுவே நாம எத்தனை பேரு மத்தவங்களுக்காக சோத்திரம் எடுக்கிறோம்? கடவுள் இவங்களுக்காக இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது அப்படின்னு நாம ஒவ்வொருத்தரும் போய் தேவத்துல வந்து தேவனுக்காக நம்ம சோத்திரம் எடுக்கிறோமா அப்படின்னு நம்ம அங்க சிந்திக்கணும். நம்ம ஒருவேளை நம்ம சோத்திரம் எடுக்கிறோம் இல்லைன்னா நமக்கு நாம எப்படிப்பட்டவர்கள் இல்ல, நம்ம சகோதரர்கள் இல்ல அப்படின்னா கிறிஸ்துவோடைய அன்பு நம்ம இடத்துல அந்த இடத்துல என்ன பண்ணாதுன்னா அங்க காணப்படாது. ஏன்னா பவுலும் அன்பா இருந்தது போல தேவன் கிறிஸ்து அன்பா இருந்தது போல இங்க பவுலும் அந்த அன்பை காட்டிட்டு அவரு இந்த சோத்திரத்தோட இது பண்ணிட்டு போறாரு. அடுத்த வருஷம் வாசிப்போம். 2 Corinthians 1:22 3 பகுதி மட்டும். அவர் நம்மை முத்திரித்து முதலாவது ஸ்திரப்படுத்தினாரு நான் சொன்னேன். இரண்டாவது என்னது? அவர் நம்மளை முத்திரித்தார். இது இப்ப வாரத்துக்கு முன்னாடி ஸ்திரப்படுத்துதல் அப்படின்னா என்னன்னு நான் சில இது ஒரு 5 பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். முதலாவது அவரு நம்மளை முத்திரித்தல், உறுதிப்படுத்தல், நிலைநிறுத்துதல், ஆணித்தரமானது, அசைக்க முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை வச்சுதான் அந்த சிறப்படுத்துறதுக்கு அர்த்தம் பொருந்தது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க போய் பாத்தீங்களா? இதெல்லாம் நிலையானது என்று நம்ம பாக்குறோம். இப்ப அவர் நம்மளை முத்தரித்துனா எதை சொல்லலாம்? முத்தரித்துதல் அப்படின்னா சிலுவையா? முத்தரித்தல். சரி, நம்ம வசனத்தோட சப்ஜெக்ட்ல பார்ப்போம். அடுத்த வசனம் வாசிப்போம். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். இங்க அவர் சொல்றாரு, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்தி இருக்கிறார். முன்னாடி வசனம் என்ன சொன்ன? முத்திரித்து இருக்கிறார். முத்திரிக்கிற இப்போ தெரிஞ்சு போச்ச, முத்திரை போட்டிருக்கா. முத்திரை போட்டிருக்க நாம இந்த காலத்துல எப்படி சொல்லுவோம்? சீல். சீல் தான் என்ன சொல்லுவோம்? முத்திரை. இது உலகத்தின்படி நம்ம போய் பார்த்தோமா, சீல்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அரசாங்கம் ஒரு இது சீல் வச்சுட்டா வச்சதுதான். இல்ல அந்த காலத்துல ராஜா காலத்துல மெயினா என்ன யூஸ் பண்ணாங்கன்னா கடிதம் தான். இப்ப கூட மெயில் இமெயில் அப்படி வந்துருச்சு. அப்ப ராஜா காலத்துல வந்து என்ன கடிதத்தை எழுதி ஒரு ராஜா அவருடைய முத்திரை ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுவாருன்னா சீல் வச்சு அது கொடுத்துருவாரு. அது யாருக்கு ஓபன் பண்ண முடியும்? அது யாருக்கு அதிகாரங்குதோ அவருக்கு மட்டும் தான் முடியும். மற்ற யாராலையும் அந்த முத்திரை என்ன பண்ண முடியாதுன்னா உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட முத்திரை தான் நமக்கு என்ன பண்ணுகிறாருன்னா தேவன் நமக்கு வச்சிருக்காரு. இது தேவன் வச்சுட்ட முத்திரை. உங்களாலேயும் எங்களாலேயும் எடுத்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால உடைக்க முடியாது. ஒருவரால் இந்த உலகத்துல அந்த முத்திரைய உடைச்சி போடவே அங்க முடியாது. அது எப்படின்னா நிச்சயப்படுத்தியிருக்கிறார். முத்திரை போட்டு நிச்சயப்படுத்தியிருக்கிறார். அப்பனா நாம இந்த ஒருத்தரை அழைத்து இந்த அழைப்புல நமக்குள்ள ஒரு முத்திரையை போட்டிருக்க. அது என்ன முத்திரைன்னு அப்படியே பின்னாடி பார்ப்போம். இன்னொரு வசனம் வாசிப்போம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்களுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப என்ன முத்திரை போட்டாரு? முத்திரைனா சீல்னு சொன்னேன். அதே என்ன முத்திரை போட்டானா அவர் பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போட்டு இருக்கிறார். ஆனா நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளும் அவர் எப்படிப்பட்ட முத்திரை போட்டிருக்காருன்னு பாருங்க. பரிசுத்த ஆவி வச்சுதான் அவரு முத்திரை போட்டிருக்காரு. பரிசுத்த ஆவி யாருடையது? கடவுளுடையது. அப்படின்னா கடவுளுடையது அவரு நமக்கு வச்சு நம்ம எங்க முத்திரை போட்டுக்கிறாருன்னா நம்மளுடைய இருதயத்துல கடவுள் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா முத்திரை போட்ட. நாம எப்பொழுதும் முத்திரை போட்டார்னா நாம விசுவாசி ஆன போதுதான் நமக்கு அந்த முத்திரை அங்க கிடைக்கும். இல்லைன்னா அந்த முத்திரை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த முத்திரை வந்து எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியுமானா அந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம். கடவுள் யார வந்து அழைச்சிருக்கிறாரோ அவங்கள மட்டும்தான் அவர் என்ன பண்ணிக்கிறா ஸ்திரப்படுத்தி முத்திரை போட்டிருக்கா என்று பாக்குறோம். இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவரும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. இங்க சொல்றாரு கிறிஸ்துவோட அஸ்திபாரம் எப்படி இருக்குது? அது உறுதியா இருக்குது, நிலையா இருக்கிறது. அதை ஒருவராலும் அங்க அசைக்க முடியாது. அதற்கு அது தேவன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அதுக்கும் ஒரு முத்திரை போட்டிருக்காரு. அப்படின்னா நாம அந்த அஸ்திபாரத்துல கட்டப்பட்டு இருக்கிற நாமளும் ஒருத்தரும் நமக்கும் அந்த முத்திரை வந்து யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அங்க வந்து அசைக்கவும் முடியாது,
அது வந்து ஒரு மனுஷன் வந்து எடுத்தும் போட முடியாது அப்படின்னு பாக்குறோம் இந்த வசனத்துல. இன்னொரு வசனம் ஏபு 37:7. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். இங்க தாம் உண்டாக்கின சகல மனுஷனையும் தாம் அறியும்படிக்கு அவர் சகல மனுஷன் கையிலும் முத்திரை போட்டிருக்கிறார். முதலாவது எங்க முத்திரை போட்டாருன்னு பார்த்தோம், இருதயத்துல. இப்ப எங்க கை முத்திரை போட்டாருன்னு வசனம் சொல்லுது, கையில. யார் மேல? அவர் சகல மனுஷன் கையிலையும். அப்படின்னா உலக எல்லா மனுஷன் கையிலையும் ஒரு முத்திரை இருக்கு. இந்த முத்திரை வந்து 2 விதமா இருக்கும். அந்த முத்திரையை நம்ம அப்படியே போக பின்னாடி பாடத்துல அப்படியே புரிஞ்சுக்கலாம். அதனால தேவன் வந்து சகல மனுஷன் மேலேயும் முத்திரை போட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். ஒரு வசனம் வாசிப்போம். நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இங்க நம்முடைய இருதயங்கள் ஆவி என்னும் அச்சாரம். இப்பதான் நான் வச்சுக்கிற டைட்டில் பாடத்துக்கு வந்திருக்கிறேன். முன்னாடி கொடுக்கப்பட்டது நம்மள தேவன் எப்படி சிறப்படுத்தினாரு, எப்படி முத்திரித்தாரு, எதை வச்சு ஃபீல் பண்ணாரு என்று நம்ம பார்த்தோம். இப்பதான் ஆவி என்னும் அச்சாரத்தை கடவுள் வந்து நமக்கு இங்க கொடுத்திருக்காரு. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற கடவுளுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன சொல்றாரு? நீங்க முத்திரையா பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதீங்கன்னா துக்கப்படுத்தாதீர்கள். துக்கப்படுத்தாது இருங்கள். ஒரு பொழுது நம்ம அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தணுமா, அது யாரை துக்கப்படுத்துற மாதிரி? நம்மளுடைய கடவுளையே என்ன பண்ணா அது துக்கப்படுத்துற மாதிரி அங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது லூக்கா படிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இது யாரு சொல்லிட்டு போயிட்டாரு? சீசர்களுக்கு அங்க சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? இதோ பரிசுத்தாவே நான் போய் உங்க கடவுள்கிட்ட நான் அனுப்புவேன், அது வரைக்கும் நீங்க எங்க இருங்க, எருசலேமிலே தங்கிருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இதை எப்படி நம்பினாங்க? அவர் போயிட்டாரு, பரலோகம் உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. போயிட்டு ஒரு பரிசுத்த ஆவியை அவர் அனுப்புவார் தேவன்றது எப்படி அவர் ஆணித்தரமா உறுதியா நம்பி இருந்தாங்க? இல்ல ஒருவேளை அவருக்கு வரல, அது பெந்தகோஸ்து நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு மனசு இடல் அடைஞ்சிருக்கலாம். ஒருவேளை வரல அப்படின்ட்டு அங்க என்ன பண்ணிக்கலாம், போயிருக்கலாம், வேற எங்கேயாச்சும் போயிருக்கலாம். ஏன்னா அப்படி போல. ஏன் போலனா இங்க ஆரம்ப காலத்துல கிறிஸ்து கூட இருந்து அவருக்கு என்னத்தான் பார்த்துருக்குறாங்க. அவருடைய உயிர் தெழுதல ஒரு மனிதன் உயிர் தெழுந்து வந்ததை அவர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்க கண்ணார பாத்துக்கிறதுனால அதனால அவங்க உறுதியா இருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க என்று அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். மத்தேயு 22:11 வாசிப்போம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷரை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டேன். அதற்கு அவர் பேசாமல் இருந்தார். இதுனா ஒரு விருந்தாளிக்கு பார்க்கும்படி ராஜா உள்ளே வந்து பிரவேசித்து கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே காங்குறாரு. அது கீழே வாசனம் அப்படியே பார்த்தோமா, சிநேகிதனே உன் வஸ்திரம் எங்கே? அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட நாம என்ன பண்ணிருக்கோம், அந்த வஸ்திரத்தை துணியை என்ன பண்ணா நம்ம அங்க போட்டிருக்கணும். அப்படி போடாம நாம இருந்தோமா, ராஜா வந்து நம்ம கிட்ட என்ன பண்றாருன்னா கேட்பாரு, உன்னுடைய வஸ்திரம் எங்க அப்படின்னு. கண்டிப்பா நம்ம இடத்த கடவுள் வந்து கேள்வி கேட்பாரு. அந்த வஸ்திரம் என்னன்னு நம்ம அப்படியே பாத்துருவோம். அடுத்த வருஷம் 2 Corinthians 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா இந்த கல்யாணம் எங்க நடக்குதுன்னா இது வந்து பரலோகத்துல நடக்குது. அப்படியே 1-6 வரைக்கும் வாசிப்போம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறது போல. மரணம் ஜீவனை விழுங்க முடியுமா? மரணம் ஜீவனை விழுங்க முடியுமா? இல்ல
மரணத்துல இருந்தா ஜீவன் வந்துச்சா? இப்படி ரெண்டு விதமா ஒரு கேள்வி கேட்கலாம். மரண ஜீவனை விழுங்க முடியும். எப்படி விழுங்க முடியும்? ஆதாம் பாவத்தை ஆதாம்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பாவம் வந்ததுனால அது என்ன மரணத்தை ஜீவனை விழுங்கிருச்சு. அதனால வசனம் இருக்குன்னா கண்டிப்பா விழுங்கிருக்கும். விழுங்காமலாம் அங்க வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. அதனால கண்டிப்பா அங்க விழுங்கப்பட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மரணத்தையும் ஜெயிச்சு திருப்பி என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு. ஆதாமல அங்க விழுங்கப்பட்ட அந்த ஜீவன் இங்க கிறிஸ்து மூலமா நமக்கு அவரு பெற்று கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்த வசனம் வாசிப்போம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கடவுளே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அடுத்த வசனம் கீழே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இதுக்கு நம்மை ஆயத்த பண்ணினவர் கடவுள், ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர் அவரே. யாருன்னா கடவுள் மட்டும்தான் இந்த ஆவி என்னும் அச்சாரத்தை ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். அந்த ஆவி என்னும் அச்சாரம் என்னன்னா அது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி யார்கிட்ட கொடுத்தா கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கும். நம்மளாலேயோ உங்களாலேயோ அது வந்து நான் கொடுக்க அங்க முடியாது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடவாமல்னா பார்த்துட்டு நடவாம, பார்க்காம, ஒரு விஷயத்த பார்க்காம அது நம்ம சத்தியத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை வைத்து மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? விசுவாசித்து அங்க நடக்கிறவர்களா அங்க நாம இருக்கிறோம். சரி, நான் இப்ப வந்து தேவன் நமக்கு கொடுத்துட்ட ஆவி என்ன அச்சாரம் என்கிற ஆவி செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கும். அது கொடுத்துட்டாரு. அது கொடுத்துட்டு நமக்குள்ள வெறுமனையா இருந்தா அது ஒரு பிரயோஜனமா? இல்ல. அது ஒரு கண்டிப்பா அது நமக்குள்ள செயல்படணும். செயல்படலாம் நம்ம அது பரிசுத்த ஆவி பெற்றதுக்கும் அது ஒரு பிரயோஜனம் இல்லாம நமக்கு போயிடும். அதுக்கு நான் ஒரு 15 பாயிண்ட் வச்சிருக்கேன். வசனம் மட்டும் தான் வச்சுட்டே போயிட்டு வா, பார்த்து பாடல்கள் ஈஸியா போயிடலாம், அப்படி கடந்து போயிடலாம். முதலாவது பரிசுத்த ஆவி போதித்து நினைப்பூட்டுகிறது. வசனம் மட்டும் வாசிப்போம். பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். முதலாவது பரிசுத்த ஆவி அப்போஸ்தலருக்கு வந்ததோடனே அவங்க காத்திருந்தாங்க. அவங்க வந்ததோடனே என்ன பண்ணுச்சுன்னா போதித்து எல்லாத்தையும் என்ன பண்ண நமக்கு அங்க நினைப்பூட்டுகிறா இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம், பரிசுத்த ஆவி சாட்சி கொடுக்கிறது. சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இங்க பரிசுத்த ஆவி வரும்போது என்ன பண்றோம்? அவரை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்படின்னா நம்ம பரிசுத்த ஆவி பெற்று போகும்போது நம்ம யாரை குறித்து சாட்சி பெற்றுவோம்? கிறிஸ்துவ குறிச்சே நம்ம சாட்சி அங்க பரிசுத்த ஆவி நமக்கு கண்டிப்பா நமக்குள்ள கொடுத்துருக்கோம். மூணாவது பாயிண்ட் பார்ப்போம். பரிசுத்த ஆவி சத்தியத்திற்கும் நடத்துகிறது. நானா சொல்லல, வசனம் சொல்லுது. வசனம் மட்டும் வாசிங்க சிஸ்டர். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியருக்குள்ளும் உங்களை நடத்துவார். இங்க சொல்றாரு சத்திய ஆவி உங்களை நடத்துகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் சகலத்துக்குள்ளே உங்களை என்ன பண்ணுவாரு? அங்க வழி நடத்துவரா ஒரு நபரா இருக்கிறாரா? நான் பைபிள் படிக்கும்போது நவர் 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 கிடையாது. நம்ம தெளிவா இருந்தா மட்டும்தான் அது ஒரு நவரா அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லும் போது நான் இப்ப நவர் நவர் நவர்னு சொல்லிட்டு போயிட்டேங்கிறேன். நீங்க ஒரு ஆள் தத்துவமா எடுத்துக்கிட்டீங்களா? நீங்க அப்புறம் பரிசுத்த ஆவியை தப்பான அதை ஏற்றுக்கொண்டாலும் அது ஈசு இல்லாதான் அங்க இருக்குது. ஏன்னா அது ஒரு நபர் கிடையாது. அது ஒரு கடவுள்கிட்ட வந்த பரிசுத்த ஆவி அப்படின்னு பாக்குறோம். ஆனா பரிசுத்த ஆவி பேசுகிறது. பரிசுத்த ஆவி நான் பேசுமா அப்படின்னு பார்த்தோமா? பரிசுத்த ஆவி பேசுகிறது. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், யார் சுயமாய் பேசாமல்? தேவன் கிறிஸ்து வந்து என்ன பண்ண, அவர் சுயமா வந்து பேச கிடையாது. அவர் கடவுள் என்ன போதித்தாரோ அதை தான் அவரும் பேசினாரு. இப்ப நமக்கு பரிசுத்த ஆவி நமக்கு என்ன போதிக்குதோ அதை குறித்து தான் நாமளும் என்ன பண்ணா பேசுறோம். 5வது பாயிண்ட் பார்க்கும்போது பரிசுத்த ஆவி கேள்விப்படுத்துகிறது. அப்படி என்ன கேள்விப்படுத்துகிறது? தாம் கேள்விப்பட்ட யாவையும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. 6வது பாயிண்ட் பார்ப்போம். பரிசுத்த ஆவி அறிவிக்கிறது. வரப்போற காரியங்களை நம்மளை குறித்து என்ன பண்ணுதுன்னா அறிவிக்குது. முடிந்து போன காரியங்கள் குறித்து என்ன பண்ணுதுன்னா அது நமக்கு அறிவிக்குது. முன்னாடி நடக்கக்கூடிய காரியங்களும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அது அறிவிக்கிறதா இருக்குது. அடுத்து 7வது பாயிண்ட் பார்ப்போம். ஆவி தடை செய்கிறது. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு
பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு இப்ப சத்தியத்துல நாம நல்லா ஓடிட்டு இருக்கிற பவுலு அவர் என்ன பண்ணுதுன்னா அந்த பரிசுத்தாவி தடை செய்யுது. ஏன் அவர் பிடிச்சி தடை செய்யணும்? கண்டிப்பா இருக்கணும் காரணம். ஏன் தடை செய்யணும்? இப்ப நாமளே போயிட்டு இருக்கிறோம், முன்னாடி ஒரு குழி வருதுன்னு வச்சுங்க. இப்ப நம்ம அந்த குழியில தெரியாம போயிட்டு இருக்கிறோம், போய் நம்ம உளுந்து போட்டுமா? அது இது காரணம் இல்ல. நாம அப்படின்னா பரிசுத்தாவி நமக்கு அங்க என்ன பண்ணுனா அங்க தடை செய்யும். இல்ல அவர் பவுல் என்னன்னா அந்த இடத்துக்கு போனாரா என்ன ஆயிரும்? மரணம் அவர் சம்பவிக்கும். அதனால அவருக்கு மரணம் சம்பவிக்காதபடிக்கு அந்த பரிசுத்தாவி என்ன பண்ணுதுன்னா அவரை அந்த இடத்துல நின்று தடை செய்யுது. பாக்குறோம் 8வது பாயிண்ட் பார்ப்போம். பரிசுத்தாவி உயிர்ப்பிக்கிறது. வசனம் வாசிங்க சார். உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இங்க உங்களுக்கு சாவுக்கான இது உங்க சரீரத்தை என்ன பண்ணுதுன்னா உயிர்ப்பிக்கிறார். ஆனா நம்ம மறிப்போமா மறிக்க மாட்டோமா? கண்டிப்பா இந்த மாம்சம் நம்ம என்ன பண்ணா மறித்து ஆகணும். அதுக்கு பதிலா பரிசுத்தாவி என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிறது. அதுக்கு இந்த பரிசுத்தாவி நமக்கு கண்டிப்பா தேவை. அது அப்படிப்பட்ட செயல்பாடு நமக்கு பரிசுத்தாவி கொடுக்குது. 9வது பார்ப்போம். பரிசுத்தாவி வெளிப்படுத்துகிறது. வசனம் மட்டும் வாசிங்க. நமக்கோ கடவுள் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்தாவி நமக்கு என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. அது யாரு வேணும்? தேவன். தேவன் மூலமா நமக்கு வந்து அது தானாலாம் வந்து வெளிப்படுத்தல. அவர் கொடுத்துட்ட ஆவி நமக்கு அவர் மூலமா வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க வெளிப்படுத்துது பாக்குறோம். அது 10வது பாயிண்ட் பார்ப்போம். பரிசுத்தாவி ஆராய்கிறது. பரிசுத்தாவி என்னத்தை ஆராய்கிறது? ஆவியானவர் எல்லாவற்றையும் கடவுளுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவி எல்லாவற்றையும் கடவுளுடைய ஆழங்களை ஆராய்ந்து இருக்கிறார். அப்படின்னா ஆழங்கள்னா என்ன? ஆழங்கள்லாம் ரொம்ப குழியான, இப்ப கிணறு எடுத்துக்கலாம். கிணறுல கீழே எட்டி பார்த்தா தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை என்ன பண்ணுதுன்னா எண்ண முடியாத, நமக்கு சிந்தைக்கு எட்ட முடியாத ஒரு காரியங்களை அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆராய்கிறது. அது பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான் முடியும். நம்ம சுயபலத்தால நம்மளால அதை ஆராய்ச்சி பண்ண நம்மளால முடியாது. 11வது பாயிண்ட் பார்ப்போம். பரிசுத்த ஆவி வாக்குத்தத்தம் செய்கிறது. வசனம் மட்டும் வாசி. கலாத்தியர் 3:14. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆவிக்குரிய சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் அப்படின்னா எல்லாமே எப்படிதான் வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆவி குறித்தே வாக்கு தத்துவம் தான் நிறையாங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம விசுவாசத்தை பெரும்படி இப்படி ஆயிற்று. அதனால பரிசுத்தாவி இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு அங்க செய்யுது. அதாவது 12வது பாயிண்ட் போவோம். பரிசுத்தாவி ஐக்கியம் கொள்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் முக்கியம். அதோட நம்மளோட ஐக்கியம் நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த ஓட்டத்துல கண்டிப்பா அடுத்தது முன்னேற கடினமா இருக்கும். அது கூட நமக்கு என்ன பண்ணுது? பரிசுத்தாவி அங்க உதவி செய்கிறது. 13வது பாயிண்ட் பார்ப்போம். பரிசுத்தாவி வேண்டுதல் செய்கிறது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம். நாம ஜெபம் பண்றோமோ இல்லையோ, பரிசுத்தாவி நமக்காக என்ன பண்ணுதுன்னா வேண்டுதல் செய்கிறோம். அது வசனம் வாசிப்போம். அதோடு ஆவியானவர் நமக்கு உதவுகிறார். நாம் பலவீனமானவர்கள், ஆவியானவர் தமது பலவீனங்களில் உதவுகிறார். நாம் எவ்வாறு வேண்டிக் கொள்வது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எனினும் ஆவியானவர் நமக்காக கடவுளிடம் வேண்டுகிறார். அவரது வேண்டுதல்களை வார்த்தைகளால் விளக்கி சொல்ல இயலாது. இது மேல கொடுக்கப்பட்டது நம்ம பைபிள். ஆவி நமக்கு பெருமூச்சு விட்டு நமக்காக வேண்டுதல் செய்யுது. அது எப்படின்னா பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்யுதான். கீழே புதிய மொழிபெயர்ப்பு. ஆவி ஆவியோடு நமக்கு உதவி செய்கிறது. நாம் பலவீனர்களா இருக்கிறதுனால ஆவி நமக்கு பலவீனங்கள் உதவுகிறது. நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்பெல்லாம் அது என்ன பண்ணுதுன்னா நமக்காக அங்க வேண்டுதல் செய்கிறது. நாம் எவ்வாறு வேண்டிக் கொள்வது என்பது தெரிந்து கொள்ளாம இருக்கிறோம். ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா மற்றவர்கிட்ட சொல்றோமோ தவிர கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும் வச்சுக்க, அதை நம்ம எப்படி பண்ணணும், அந்த பிரச்சனை நம்ம எப்படி கடவுள்கிட்ட சொல்லணும், அப்படி கூட நமக்கு அங்க தெரியாம இருக்குது. அதுக்காக கூட அந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா நம்ம எப்படி பேசணும், அப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நமக்காக என்ன பண்ணுதுன்னா நமக்கு எடுத்து கொடுக்குது. அதனால பரிசுத்த ஆவி இப்படிப்பட்ட இது பண்ணுது. அவர் வேண்டுதலை வார்த்தைகளை விளக்கி சொல்ல இயலாது.
அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த வேண்டுதலை ஒருவராலும் விலக்கி அங்க சொல்ல முடியாது. அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. பரிசுத்த ஆவி வச்சுக்கிட்டு நாம என்னென்ன பண்றோமோ நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்குள்ள தான் பரிசுத்த ஆவி இருக்கும். நீங்க என்னென்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். இன்னொருத்தருக்கு யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். கடவுள் நம்மள என்ன பண்றா? அனுதினமும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது இல்லாம பரிசுத்த ஆவி நமக்காக என்ன பண்ணுது? வேண்டுதல் செய்யுது நம்ம பாவத்துக்காக. பாக்குறோம். 14வது பாயிண்ட் பார்ப்போம். மேலும் பரிசுத்த ஆவி நடத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவி எதில் நடத்தப்படுகிறது? வசனம் வாசிப்போம். ரோமர் 8:14. மேலும் மேலும் எவர்கள் கடவுளுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் கடவுளுடைய வார்த்தையிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் கடவுளுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அதனால நாம் பரிசுத்த ஆவியில் நடத்தப்பட்டா மட்டும்தான் நம்ம கடவுளோட புத்திரர்கள். இல்லைன்னா நம்ம புத்திரர்கள் இல்லை. இந்த உலகத்துல அநேக இருந்தாலும் நம்மளை கடவுளை அழைத்து நமக்கு அப்படி ஒரு புத்திரத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியும் கொடுத்து நமக்கு இந்த ஓட்டத்தை உதவி செய்யறாரு. லாஸ்டா 15வது அழைக்கப்படுகிறார்கள். இதையா பரிசுத்த ஆவி அழைக்கப்படுகிறார் நான் போடலாம். கீழே வசனம் வாசிப்போம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். இங்க 2 விதமா சொல்லப்பட்டிருக்குது. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். யார் சொல்றாரு? இது கடைசி காலம் வசனம். வெளிப்படுத்தல வசனம் கடைசி காலத்தை தான் குறிச்சு பேசுவோம். இது ஏன் அப்படி போடப்பட்டிருக்குன்னா ஆவியும் மனவாட்டியும் வா. ஆவி பிதா இடத்துல இருந்து வந்தது. மனவாட்டி யாரு? நாம அம்பலத்தை என்ன பண்றோம்னா அழைக்கப்படுறோம். நாம தான் தேவன் வா என்று நம்மள என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்தா தான் அது மனவாட்டி. மனவாட்டி தான் வா என்கிற அழைக்கிறாரு. இந்த பூமியில முதலாவது ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது. என்ன ஆவி? முதல் மனிதன் உருவாக்கும் போது ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்குள்ள ஜீவன் கொடுக்கும்போது அது என்னது? ஜீவ ஆத்மாவும் போது அது ஒரு ஆவி. ஆனா அந்த ஆவியை நம்ம இருக்கா? அந்த ஆவிதான் கடவுள் கொடுத்தாரா? திரும்பவும் நமக்கு கொடுத்தாரா? அந்த ஆவி ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? அங்கேயே இழந்துட்டாரு. அந்த ஆவி இழந்தனால கிறிஸ்து வந்து நமக்காக என்ன பண்ண மறிச்சு அவரு புதுசா ஒரு ஆவியை நமக்காக கொடுத்துருக்கிறாரு. வந்து ஆவியை பத்தி சில காரியங்களை பார்த்தோம். நமக்காக என்னென்ன செய்யுது? அது வேண்டுதல் செய்யுது. நமக்காக சில இடத்துல நமக்கு போக முடியாத தடுக்குது. அப்படின்னா ஒரு 15 விஷயம் நம்ம பார்த்தோம். அது பரிசுத்த ஆவிக்கு நம்ம விரோதமா ஏதாவது செய்வோம். அப்படி செஞ்சா நமக்கு வேதம் நமக்கு என்ன சொல்லிதுன்னு பார்ப்போம். அது ஒரு 4 பாயிண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். பரிசுத்த ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். முதலாவது சொல்ல வேண்டிய விஷயமே என்னன்னா பரிசுத்த ஆவியை நம்ம அவிழ்த்து போட்டுறோமா? அங்க மேல நான் வந்து 15 பாயிண்ட் சொன்னல, இன்னும் அநேக விஷயங்கள் இருக்குது பரிசுத்த ஆவி குறித்து. நான் இந்த பாடத்துக்கு இருக்கிறது கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். நம்ம இதை அவிழ்த்து போட்டோமா மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நமக்குள்ள செயல்பாடு அங்க நமக்கு இருக்காது. வசனம் மட்டும் வாசிப்போம். 1 Thessalonians 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். அது ஆர்சியில என்ன பண்றது? தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இந்த ஆவி அவிழ்த்து போடாதுங்கன்னா அது எடுத்து போட வேணாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பைபிள்ல. அது ஆர்சி பைபிள் போட அது செயல்பட நம்ம தடுத்தோமா? நம்ம தேவனுக்கு ஏற்ற வேலையிலிருந்து நம்ம தடுத்தோமா? அது என்ன பண்ணனா அதுக்கு என்ன அர்த்தம்? அவிழ்த்து போறதா நம்ம பைபிள்ல அர்த்தம் கொடுக்குது. அதனால நாம பரிசுத்தாவி பெற்றிருக்க நாம சத்தியத்தை கேட்டு அதன்படி நம்ம நடக்க அது என்னதான் பரிசுத்த ஆவிக்குள்ள நம்மள வழி நடத்தி அங்க போயிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு மாறாக வேலை செஞ்சோமா அந்த பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணுவோம்? எடுத்து போட்டுருவோம். ஏன்னா அது கொடுத்தது தேவன். அது முத்திரை வச்சு பரிசுத்த ஆவி கொடுத்துருக்காரு. அதை எப்படி நாம எடுத்து போட முடியும்? இங்க வசனம் சொல்லுது. ஆனா நம்ம எடுத்து போடுறவங்களா அங்க நம்ம காணப்படுறோம். 2வது பாயிண்ட் பார்ப்போம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பொய் சொன்னார்கள் அப்படின்னு போறோம். இது வசனம் மட்டும் வாசிங்க. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இது யாருக்கு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கோம்? அனனியாவுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். என்ன பண்ணிப்பா? சொத்தை வித்து மறைச்சு வச்சு பண்ணிப்பா. அப்போ பேதுரு சொல்றா கேட்டு உன் இருதயத்தில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பொய் சாட்சி சொன்னது என்ன அப்படிங்கிறாரு. அப்படின்னா பரிசுத்த ஆவிக்கு நம்ம விரோதமா ஒரு பொய் சாட்சி சொன்னா கூட அது கூட என்ன அர்த்தமா? அது கூட நம்ம பரிசுத்த ஆவியனா நம்ம எடுத்து அவிழ்த்து போடுகிறவங்களா அங்க காணப்படுகிறோம். 3வது பாயிண்ட் பார்ப்போம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம். வசனம் கடவுளுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்க பரிசுத்த ஆவியை அவிழ்த்து போடவும் வேணாம்,
அதை வந்து பொய் சாட்சியும் அது குறித்து சொல்ல வேணாம் சொல்றாரு. அடுத்தது பரிசுத்த ஆவி துக்கப்படுத்த வேண்டாம். துக்கப்படுத்தினாலும் நம்ம என்ன பண்ணோம்? யார் துக்கப்படுத்தின மாதிரி? பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தின மாதிரியா? நம்ம கடவுளையே துக்கப்படுத்தின மாதிரி. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையா இருக்கணும். அதனால செய்யற நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நன்றா அறிந்து ஞானிகளை போல நம்ம நடந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்ய முடியும். 4வது பாயிண்ட் பார்ப்போம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா தூசிக்க கூடாது. அது வசனம் மட்டும் வாசிங்க. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இது நீங்க 2 அதிகாரத்துல கொடுத்தப்பட்டிருக்கோம். மத்திய 12:31-32 கொடுத்தப்பட்டிருக்கோம். நான் சிம்பிளா மட்டும் இதை வச்சுக்கிறேன். ஆவியானவருக்கு விரோதமா தூஷணம் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். ஆனா கிறிஸ்துவுக்கு நீங்க விரோதமா பேசுனீங்களா அங்க மன்னிக்கப்படும். ஆவிக்கு விரோதமா பேசுனீங்களா உங்களுக்கு ஒரு பொழுதும் அங்க மன்னிக்கப்படாது. பாடத்துக்கு முடிவாக வந்துடலாம். வசனம் மட்டும் வாசிப்போம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். 29 ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இது என்னது? வசனம் என்னது? நமக்கு தீர்க்க தரிசனமா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனம் தீர்க்க தரிசனமா கொடுக்கப்பட்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இது பவுல் என்ன சொல்லுவாரு? தீர்க்க தரிசனத்தை பரிசுத்தாய் கொடுத்துன்னு அவங்க சொல்லுவாரு அநேக விஷயம். அதுக்கு என்ன சொல்லுவாரு? உங்கள் ஊழியக்காரர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். எப்போ ஊத்துனாரு? பெந்தகோஸ்தேனால ஊற்றிட்டாரு. தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சா இல்லையா? தீர்க்க தரிசனம் இது அவர் என்ன சொல்லுவாரு? எல்லாத்துக்கும் இது எத்தனை டைம் படிச்சிருவீங்க? இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஏவல்ல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சா? யாரும் பதில் சொல்லாம பார்ப்போம். ஊழியக்காரர்களும் அந்த நாட்கள் பரிசுத்தாவி ஊற்றுவேன் என்று அவர் அங்க சொல்லிட்டாரு. இன்னொரு வசனம் வாசிப்போம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் தீர்க்கதரிசி ஏவலில் உரைக்கப்பட்டதுபடியே இது நடந்தேறுகிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க? நடந்து விட்டு முடிஞ்சு விட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் முடியல. ஏன் நடந்தேறுகிறதுன்னு சொல்றாருன்னா அதுக்கு நம்ம இந்த வசனம் வாசிச்சோம். உங்கள் ஊழியக்காரர்கள் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்ப நடந்த விஷயம்தான் இது. அதுக்கு முன்னால ஒரு வசனம் வாசிச்சோம். அது என்ன வசனம்? மாமசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரத்திகள் மேலும் மூப்பர்கள் தீர்க்கத்தை சொல்வார்கள். மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள் சொல்லுவாங்க. இந்த தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சா? இது நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் தான் நடந்திருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் மேல சொல்ல தீர்க்கப்பட்டது நடக்கல இன்னும். அது எப்ப நடக்குன்னா ராஜ்யத்துல தான் நடக்கும். அவரு சொல்றாரு ஒரு வசனம். இந்த வசனம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை, உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்படின்னா உங்க ஊழியக்காரன் மேலும் தீர்க்க தரிசனம் அங்க சொல்லிக்கிறாரு. இங்க கடைசி நாள் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாள்னா இது கிறிஸ்துவோட வருகை. அவர் ராஜ்யன்னு எடுத்துக்கலாம். ராஜ்யத்துல அவர் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லு. அப்பொழுது குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. குமாரனும் குமாரத்திகளும் நம்ம அந்த சைடு வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்க குமாரனும் குமாரத்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அது வாலிபர் என்ன பண்ணுவாங்கன்னா தரிசனத்தை காண்பார்கள். அது மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். இந்த தீர்க்க தரிசனம் இங்க முடியல இன்னும். இது வரக்கூடிய காலத்துல தான் இந்த தீர்க்க தரிசனம் முடியும். ஆனா ஏவேல சொல்லப்பட்டிருக்கு முடிந்தாயிற்று என்று நிறைய பேர் அங்க சொல்லக்கூடியதா இருக்குது. தப்பா முடிந்தாயிற்று இல்ல, நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறோம். முடிவாக வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 24
அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் கடவுளுடைய வசனத்து நிமித்தமும் பிரதேசம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். இங்க ரெண்டு விதமான ஒரு முத்திரைய பேசுகிறாரு. மிருகத்தின் சொற்பதையாவது அதன் முத்திரையாவது வணங்காமலும் கைகளினால் அணியாமலும் முத்திரை தரித்து கொண்டு இருதயங்களில் கண்டேன். பார்க்கும்போது இங்க ரெண்டு விதமான சொல்றாரு. அதோட கைகளிலும் முத்திரை இல்லையா, எங்க நெத்திலையும் முத்திரை இல்லை. எதோட முத்திரையை நம்ம வச்சுக்கல அப்படின்னு பார்த்தா சொற்பம் யாரு? சாத்தான். சாத்தானுக்கு ஒரு முத்திரை வச்சிருக்கான். இப்ப தேவன் ஒரு முத்திரை வச்சிருக்காரு. அதான் முன்னாடி நான் சொல்லப்பட்டேன், உங்க கைகளினால் யார் முத்திரை வச்சிருக்காருன்னு. இப்ப இங்க தெரியுதா யார் கைகளினால் முத்திரை வச்சிருக்காருன்னு? சாத்தானும் என்ன பண்றான்? கைகள்லாம் வந்து முத்திரை வச்சிருக்கிறான். கிறிஸ்து தேவனும் என்ன பண்றாரு? கைகள்லாம் முத்திரை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் பாக்குறோம் இவங்க வந்து 1000 வருஷம் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்தார்கள். இந்த வசனக்கா சாரி இன்னொரு வசனம் மட்டும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 24. இது போதும். இப்ப நம்ம வந்து எந்த விதத்தை நம்ம முத்திரை பெற்றிருக்கோம்? சாத்தானுடைய முத்திரை பெற்றிருக்குமா, கிறிஸ்துவோட முத்திரையை பெற்றிருக்குமா அப்படின்னு நாம தான் சிந்திக்கணும். நம்ம இந்த ஆவி எடுத்து போட்டோமா, அடுத்த நிமிஷம் யாரோட முத்திரை வந்து நம்ம கிட்ட உட்காந்துக்கும்? சாத்தானுடைய முத்திரை வந்து நம்ம கையில உட்காந்துக்கும். அப்படின் போது நம்ம வந்து கிறிஸ்துவோட என்ன பண்ண முடியாதுன்னா, உயிர் தெழுந்து 1000 வருஷம் அவரோட அரசாள முடியாது. அதே மாதிரி தேவனுக்கு கொடுத்த இந்த ஆவியின் அச்சாரத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், அது நம்ம பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். ஒருவேளை நம்ம தவற விட்டுட்டோமா, நம்ம எதை இழந்துருவோம்? 1,44,000 பேர் கூட நம்ம சேர்ந்து போற வாய்ப்பை நம்ம அங்க இழந்துருவோம். அதனால இந்த ஆவி ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட வேதத்தை கொடுத்த நம்முடைய பிதா கடவுளுக்கும் அவருக்கும் நான் நன்றி ஏறெடுத்து முடித்துக் கொள்கிறேன். ஆமென்.